இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரேவதியோட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்தப்போ கேக் வாங்குறதுக்கு கடைக்கு போனாங்கல்ல, அப்போ இவங்க தான் அந்த பண பேக் அவங்ககிட்ட கொடுத்து உள்ளே வைக்க சொல்லியிருக்காங்க. அவங்களும் இந்த பேக்கில் என்ன இருக்குன்னு தெரியாமல் அதை உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. நீ சொல்றதுக்கு ஆதாரம் இருக்கா? தெரியும், கேட்பீங்க. என்ன இருக்கு? ஹலோ நிஷா, நான் கார்த்தி பேசுறேன். சொல்லுங்க. போனை ஸ்பீக்கர்ல போடுறேன். நீங்க கடைக்கு கேக் வாங்க போனீங்கல்ல, அப்போ உங்ககிட்ட ஒரு பேக்கை கொடுத்து அதை வீட்டில் வைக்க சொன்னது யாரு? சந்திரா மேடம் தான் பேக்கை கொடுத்து வீட்ல வைக்க சொன்னாங்க. நாங்களும் எடுத்துட்டு வந்து வீட்ல வச்சோம். ஓகே நிஷா, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சார். சந்திரா, நீ சொல்லிதான் பேக் வச்சேன்னு சொல்றாங்களே, இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? அக்கா, நான் வீட்ல பேக வைக்க சொன்னது உண்மைதான். ஆனா அதுல இருந்தது ஸ்வீட் பாக்ஸ் தான். ஆனா அது எப்படி பணமா மாறுச்சுன்னு எனக்கு தெரியல. சும்மா பொய்யா சொல்லிட்டு இருக்காதீங்க. பணம் இருந்த பேக்கை தான் நீங்க அவங்ககிட்ட கொடுத்து அமைச்சிருக்கீங்க. இப்ப யார் சொல்றது உண்மைனே எனக்கு புரியலையே. எனக்கு பைத்தியமே பிடிக்குது. இல்லக்கா, நான் கொடுத்தது ஸ்வீட் பாக்ஸ் தான். இரு, அந்த பொண்ணுக்கே போன் பண்ணி உனக்கு நிரூபிக்கிறேன். ஹலோ நிஷா, நான் ரேவதியோட சித்தி சந்திரா பேசுறேன். நான் உன்கிட்ட பேக கொடுத்தப்ப என்ன சொல்லி கொடுத்தேன்? அந்த பேக்ல ஸ்வீட் பாக்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்தீங்க. பணம் போனது பெருசில்ல, ஆனா ரெண்டாவது தடவையும் உன் அக்கா தப்பிச்சுட்டாளே, அததான் என்னால தாங்கிக்க முடியல. அதோட 2 தடவையும் அவனே அவளை காப்பாத்திருக்கான். இப்படியே அவன் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே போனான்னு வையு, உன் அக்காக்காரி மனசு மாற வாய்ப்பு இருக்கு. அவனை ஒரு கட்டத்துல ஏத்துக்கிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆனா அது மட்டும் நடக்கவே கூடாது மருமவளே. அவன் மேல உன் அக்காக்காரிக்கு வெறுப்பு இருக்கிற வரைக்கும் தான் ஊராஜ்யம் அங்க நடக்கும். நாம நினைக்கிறதையெல்லாம் அவனை மீறி செய்ய முடியும். பழையபடி 2 பேரும் ராசி ஆயிட்டாங்கன்னா அப்புறம் நாம நினைக்கிற எதையும் அங்க செய்ய முடியாது. உன் அக்காக்காரி குடும்பத்தை அழிக்கிறதும் கஷ்டமாயிடும். அத்தை, என் அக்காக்காரி மனசு மட்டும் அவ்வளவு சீக்கிரம் மாறாது. அப்படியே அவன் மாத்த ட்ரை பண்ணாலும் நான் விட மாட்டேன். அவன் மேல இருக்கிற வெறுப்பை அதிகப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். 6 மாசத்துல கண்டிப்பா டிவோர்ஸ் கிடைச்சிரும். அப்புறம் அவனால ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்ல இருக்க முடியாது. என் அக்காக்காரி அதை அலோவ் பண்ண மாட்டான். 6 மாசம்ன்றது கூட அதிகம் மருமவளே. அதுக்குள்ள அவனை வீட்டை விட்டு விரட்ட பாரு. அதுதான் நமக்கு இன்னும் நல்லது. ஆமா சந்திரா, அவன் இங்க இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நமக்கு தலைவலிதான். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவனை வீட்டை விட்டு துரத்திடு. நானும் அதை மனசுல நினைச்சிட்டு தாங்க இருக்கேன். சீக்கிரமே அவனை வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணும். விரட்டி அடிக்காம நான் விட மாட்டேன். ரேவதி, ஏய் என்ன பண்ற? ரேவதி, என்னம்மா அது, நெருப்புல போய் கை வைக்கிற? ரேவதி என்ன பண்ணிட்டு இருக்க? அத விடு. நம்ம போட்டோ. அதுக்காக நெருப்புல போய் கை வைப்பியா? ஏம்மா, உங்க போட்டோ எப்படிமா நெருப்புல வந்துச்சு? எல்லாம் சித்தியோட வேலைதான்ப்பா. அவங்க தான் எங்க போட்டோவை நெருப்புல போட்டாங்க. ஏய், என்னடி என் மேல பழி போடுற? நான் ஒன்னும் உங்க போட்டோவை நெருப்புல போடல. நீங்க தான் போட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் போடல. என் மேல இருக்கிற கோவத்துல நீ வீணா பழி போடுற. இல்ல, நீங்க தான் பழைய துணியில எங்க போட்டோவை சுத்தி எடுத்துட்டு வந்து நெருப்புல போட்டீங்க. நான் பார்த்தேன்.
அப்பா இவங்க கண்டிப்பா செஞ்சிருப்பாங்க. இப்பெல்லாம் ரேவதி அக்காவை கண்டாலே இவங்களுக்கு பிடிக்கிறது இல்ல. அந்த கோவத்துல தான் போட்டோவை நெருப்புல போட்டிருக்காங்க. சந்திரா, உண்மையை சொல்லு. ரேவதி கண்டிப்பா பொய் சொல்ல மாட்டா. நீ தானே போட்டோவை நெருப்புல போட்ட? இல்ல மாமா, ஏதோ தெரியாம கொண்டு வந்து போட்டுட்டேன். இவதான் அதை பெருசு பண்றா. ஏய், இன்னும் 2 சப்புன்னு வைய. ரேவதி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆ? சித்தி எதுக்கு அடிக்கிற? உன் வயசுன அவ வயசுன? உனக்கு அவ அம்மா ஸ்தானம். தூக்கி வளர்த்தவள இப்படிதான் கை நீட்டி அடிப்பியா? பின்ன எங்களோட கல்யாண போட்டோவை நெருப்புல போட்டா எனக்கு கோவம் வராதா? நான் கை நீட்டுற அளவுக்கு இவங்க ஏன் நடந்துக்கணும்? நாம இன்னைக்கே பொங்கலை கொண்டாடிடுவோம். இன்னைக்கு நீ வெளியில வந்தா யாரும் சந்தேகப்பட மாட்டாங்கல்ல? என்னத்த சொல்றீங்க? பொங்கல் பண்டிகையை இன்னைக்கே கொண்டாடுறோமா? அது சரியா வருமா? எல்லாம் சரியா வரும் மருமவளே. முத நாளே பொங்கல் வைக்கிறது ஒண்ணும் தப்பில்ல. அதனால நீ உடனே கிளம்பி வா. சிவனாண்டி ரெடியா இருக்கான். நீ வந்தா 2 பேரும் சேர்ந்து பொங்கல் வைக்கலாம். என்ன மருமவளே, யோசிக்கிறியா? ஆ, யோசிக்காத, பட்டுன்னு கிளம்பி வா. எந்த பிரச்சனையும் வராது. சரிங்க அத்தை, நான் உடனே கிளம்பி வரேன். சீக்கிரம் வா மருமவளே, உனக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா வந்துடுறேன் அத்தை. சரிம்மா. இப்பவே யாருக்கும் தெரியாம போயிட்டு வந்துட வேண்டியதா. சின்னத்த, திருட்டுத்தனமா புருஷனோட அங்க போய் பொங்கல் வைக்க போறீங்களா? பொங்கல் இது சூப்பர் மேட்டரா இருக்க. இந்த மேட்டரை முத சகல கிட்ட சொல்லி இவங்களுக்கு நாம பொங்கல் வைப்போம். ஒண்ணுதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். சந்திரா, நீ வருவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. சித்தி நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த வருஷம் பொங்கல் வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆக்சுவலி நேத்தியே சொன்னாங்க. நான் தான் நீங்க சந்திரா கிட்ட பேசுங்க, அவ வந்தா நாங்க 2 பேரும் சேர்ந்து பொங்கல் வைக்கிறோம்னு சொன்னேன். இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்திரா. எனக்கும் ஒவ்வொரு பண்டிகையும் உங்க கூட சேர்ந்து கொண்டாடணும்னு ரொம்ப ஆசைதான். ஆனா நான் என் அக்கா கூடவே இருக்கிறதால என்னால எதுவுமே செய்ய முடியல. எனக்கும் உங்க கூட சேர்ந்து இப்ப பொங்கல் வைக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. மருமவளே, நீ இன்னைக்கு செஞ்சு படைக்கிற பொங்கலை சாப்பிடுறதுக்கு மாமா ஆர்வமா இருக்கேன்.